உங்கள் தங்கச்சி வரான்னு நினச்சா என் தங்கச்சி வராளா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த துணியை மடித்து வேலை செய்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. இவர் வேற கூப்பிட்டுட்டே இருக்காரு. ஏங்க நான் ரூமில் தான் இருக்கேன், வாங்க என்ன விஷயம்? இந்த மாதிரி தங்கச்சி அவள் ஃபேமிலியோட குழந்தைய கூப்பிட்டு வராளாண்டி, நான் போய் சிக்கன் மட்டன் எடுத்துகிட்டு வரவா? ஐயோ நானே சொல்லணும்னு நினச்சேங்க. எனக்கு இன்றைக்கி சுத்தமாக முடியலை, தலையெல்லாம் வலிக்குது. ஃப்ரிட்ஜில் நேற்று வச்ச மீன் குழம்பு வச்சுருக்கேன், அதையே நம்ம சூடு பண்ணி கொடுத்துர்லாம். அதே மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சூடு பண்ணி கொடுத்துடலாம். என்னடி வரவங்களுக்கு இப்படிதான் பழைய சோறு சூடு பண்ணி கொடுக்க சொல்லுவியா? என்னால முடியலங்க. அது உன் தங்கச்சி புரிஞ்சுப்பா, இல்ல உன் தங்கச்சி எனக்கு சாப்பாடு செஞ்சு போடுவா, நீங்க சொல்லுங்க. சரி, நீயே உன் தங்கச்சி கிட்ட பேசிக்கோ. என்னது என் தங்கச்சியா? ஆமா, உன் தங்கச்சி தான் ஃபோன் பண்ணி வரேன்னு சொன்னா. நீயே அவளுக்கு பழைய சோத்தை போடு. இதை ஏங்க நீங்க முன்னாடியே சொல்லல? ஏன் இப்போ உனக்கு எல்லாமே சரியாயிடுச்சா? அது இல்லைங்க, அது எப்படி உங்க வீட்டு ஆளுங்க வராங்கன்னொடனே அப்படி துள்ளி குதிக்கிற, அப்படியே எங்க வீட்டு ஆளுங்க வராங்கன்னொடனே அப்படியே சீக்கு வந்த மாதிரி நடிக்கிற. அது எப்படி உங்க வீட்டு ஆளுங்கன்னொடனே போய் மட்டன் சிக்கன் எடுத்துட்டு வா, என் தங்கச்சி வரானோடனே உனக்கு பழைய சோறு போட சொல்றியா? இனிமேலாச்சு திருந்துடி. உன் வீட்டு ஆளுங்க வராங்கன்னொடனே நான் எத்தனை நாள் எடுத்துன்னு வந்து கறியை கொடுத்துருப்பேன். ஆனா நீ இன்னும் திருந்தலை. நாங்களும் இனிமேல் அந்த மாதிரி பிரித்து பார்த்தா நீங்களாம் அவ்வளோதான். இந்த மாதிரி யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.